ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போது கோயம்புத்தூரில் எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. இங்கே வந்துட்டாலே எனக்கு சந்தோஷம், நிம்மதி, ரிலாக்ஸேஷன், எதை பற்றி கவலைப்படாமல் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது இந்த மணிக்கு எந்திரிக்கணுமே, அந்த மணிக்கு அது செய்யணுமே அப்படின்ற ஒரு நிர்பந்தமே எனக்கு இருக்காது. எவ்வளோ நேரம் நான் எந்திரிக்காமல் இருந்தாலும் எங்கள் வீட்டில் என்னை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எனக்குன்னு இல்லை, எல்லா பெண்களுக்குமே அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் தான் அது கிடைக்கும். அது நம்ம வீட்டிலே பசங்க படிக்கிறவங்கள ஆனாலும் சரி, எவ்வளோ கல்யாணமாக எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, நம்மளால் வீக்கெண்டு தானேன்னு சொல்லி கூட நம்ம நேரத்தில் வரைக்கும் தூங்கவே முடியாது. ஏன்னா மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும், மத்தியானம் என்ன செய்யணும், என்ன காய் இருக்குது, நைட்டுக்கு என்ன டின்னர் செய்யணும், துணிகளை துவைக்கணுமா, துவைச்சதை மடித்து வைக்கணுமா, ட்ரையரில் இருக்கா, எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கிடையில் எப்போ ஜிம்முக்கு போகிறதுன்ட்டு இங்கே வந்துட்டால் எதுவுமே வேண்டாம், அப்படியே படுத்துக்கிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா எழுந்திரிச்சது சமைக்கிறதுல இருந்தாலும் ஃபோனில் தான் மேலே கூப்பிடுவாங்க. வந்து சாப்பிடுறது பிரேக்ஃபாஸ்ட்டே 11 மணிக்கு தான் சாப்பிட்றது, அப்புறம் லஞ்சு 3 மணி 4 மணிக்கு, அப்புறம் சாவகாசமாக எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் இல்லையா. அது ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஒரு கொடுப்பின ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இங்கே எனக்கு கிடைக்கும். அதுக்காகவே நான் வருவேன். அதை எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி சென்னையில் இங்கே வந்து எனக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் இந்த பால்கனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் போய் மறுபடியும் நிறைய புடவை எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் யாரும் சென்னையில் எங்கே இருந்தாலும் மறுபடியும் எங்கே இருந்தாலும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸு எனக்கு அவங்க எதுவும் தரதில்லை. பட் ஸ்டில் எல்லா சாரீஸுமே அங்கே எடுப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த அந்த டிசைன்ஸே வேறு லெவலில் அவங்களோடது எல்லாமே. ஸோ ஆல்ரைட். ஸோ எப்படி நிறைய எனக்கு கேட்குறது எப்படி எப்போவும் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க, எப்படி இப்போ இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதோ, இல்லை ஒரு விஷயத்தில் இது செய்யணும்னு முடிவு பண்ணி அந்த எண்ட் ரிசல்ட் அடையிறதோ, இல்லை நிறைய வெயிட் குறைஞ்சிருக்கீங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோக்ரெஸ், அதாவது சின்ன ஒரு பர்சன்ட் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு செய்யவே முடியலன்னா கூட ஒரு சின்ன பர்சன்டாவது நம்ம அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு இன்றைக்கி எடுத்தோம்னா அது அக்யூமுலேட் ஆகிட்டு நல்ல ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு டைனிங் டேபிளில் இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி கொண்டு வந்து வச்சுருக்கோம். ரூமோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்சியஸில் ஒரு 10 டிகிரி 11 டிகிரி 12 டிகிரி அப்படி இருந்துகிட்டே இருந்தாலும் அந்த ஐஸோட ஃபார்ம், அந்த ஐஸோட நிலம் மட்டும் மாறவே மாறாது. 20 டிகிரி 21 டிகிரி 30 டிகிரி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலும் ஐஸ் அதோட ஃபார்ம் அப்படியே இருக்கும். 31லேருந்து 32 டிகிரிக்கு நீங்கள் போன உடனேயே ஐஸ் அப்படியே ஸ்டார்ட் டு மெல்ட். சடனாக ஒரே 1 டிகிரியில் மெல்ட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் கொஞ்சம் டிகிரி மாற்றும் போதும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருந்தாலும் அதோட எண்ட் ரிசல்ட் சடனாக ஒரே 1 டிகிரியில் தான் அதோட எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். கேன்சர் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏன் இந்த மாதிரி ஏங்க 3வது ஸ்டேஜ் வரைக்கெல்லாம் விட்டீங்க, ஏன் உங்களுக்கு தெரியலையா, முன்னாடியே கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்டால் அந்த உடம்புல எந்த விதமான ஒரு அறிகுறியும் 80% பரவற வரைக்கும் வரவே வராது. சடனாக அந்த 80லேருந்து 100க்குள்ள தான் எல்லா விதமான சிம்டம்ஸும் வரும். அதனால தான் அந்த சிம்டம்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாரையுமே ஒரு ஆனுவல் செக்அப் பண்ணிக்கப்பா அப்படின்னு. ஆனுவல் செக்அப் பண்ணுறாங்கிற பேரில் மெடிக்கல் இன்சூரன்ஸும் வாங்குறாங்க. அது எல்லாமே ஒரு புல்சிட்டு, அதெல்லாம் காசுக்கு கேடுக்கிறாங்க. இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப் இஸ் த பிக்கஸ்ட் திங். அது காசுக்கு கேடாவே இருந்தாலும் பரவாயில்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏதாவது உடம்புல இருக்காங்கிறது எவ்ரி இயர் செக் பண்ணிக்கணும். ஒன்றுமே இல்லை, இப்போ நான் செக் பண்ண எனக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, கொஞ்சோண்டு கொலஸ்ட்ரால் இருக்குது. அதனால் இது 2 தான். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்க. அதுக்கப்புறம் எது நம்ம என்ன ஃபீல், நம்ம ஒரு ஸ்டமக் ஏக்கோ ஒரு ஹெட்டேக்கோ எது வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. பிகாஸ் இப்போ தானே செக் பண்ணணும், ஒன்றும் இல்லையில்லை. இது ஒரு சின்ன ஏதாவது அதிகமாக சாப்பிட்ருப்போம், ஏதாவது நமக்கு அலைஞ்சிருப்போம் அப்படின்னு தான் நினைக்க முடியும். ஸோ எதுவுமே செக் பண்ணாமல் போகும்போது இட் கேன் அக்யூமுலேட் அண்ட் கன்வெர்ட் இன்டு சம்திங் கிரேட்டர் திங்ஸ் விச் யூ கேன் ஒன்லி க்யூர் இட். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். அடுத்த விஷயம், இந்த பேம்பு பார்த்துருக்கீங்களா? பேம்பு அந்த புல்வெளி எப்படி கொத்துடி ஒரே இடத்துல ஒரே ஒரு கூட்டமாக இருக்கும், பயங்கர பெருசாக இருக்கும். மூங்கில் தமிழில். அது மண்ணுக்குள்ளே ரொம்ப தூரம் ஆழமாக மண்ணுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் மேலே வர்றதுக்கு முன்னாடி. உண்மையாகவே நம்ம விதைச்சிருக்கிற
சீக்கிரமாக அது வரவே வரலையான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து வரவே வராது. ஏன்னா அது மேலே போகிறதுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே தான் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குமா. திடீர்னு 6 வீக்ஸில் 90 அடி, கிட்டத்தட்ட 100 அடிக்கு போயிடும் மூங்கில். எப்படி 1.5 மாதத்தில் நீங்கள் இப்படி எதிர்த்து பார்க்குறதுக்குள்ள போயிடும். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக மண்ணுக்குள்ளே பயங்கரமாக போகும். நம்ம ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதும் அதே மாதிரி தான். படிக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன விதமான ஃப்ரெண்ட்ஸு கூட பழகிறோம், நம்ம என்ன அதை ட்ரெயின் பண்ணிக்கிறோம், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தோமா, நம்ம யாராவது கோச் பண்ணுறாங்களா, வெரி 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 இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் கோல் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாகவே இருக்காது. ஏதோ இப்போ ஒரு படகுல கூட படகு போகிற வழியில் நம்ம கயாக்கு போடாமல் போனோம்னா அது எங்கேயாவது போய் நம்மளா ஒரு ஃபால்ஸில் கொட்டி விட்டுரும். இந்த வழியில் போகணும், மேப் இந்த வழியில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம போனால் மட்டும்தான் நம்ம நினச்ச இடத்துக்கு போய் சேர முடியும். ஸோ ஒரு ப்ரோக்ரஸும் அதே மாதிரி தான். ஒரு புக்கில் படிச்சுட்டு இருந்தேன், இந்த எர்த்குவைக் வருது பார்த்தீங்களா, அது கூட சடனாலாம் வந்துடாது. அந்த ஏதோ ஒரு படத்தில் அந்த காலத்தில் வந்து தசாவதாரம் அதில் வந்து சொல்லிக்க மாதிரி சுனாமி ஆகட்டும், எர்த்குவைக் ஆகட்டும், அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மில்லியன் இயர்ஸாக உறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று உறைஞ்சிக்கிட்டே இருக்குமா, வந்து உறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த சேஞ்சஸும் சடனாலாம் வந்துடாது. சடனாக ஒரு நாள் வந்து அதே மாதிரி உறையும். ஆனால் அந்த கடைசி நாள் உரையிற நினைக்க மாட்டேன் எர்த்குவைக் வருது. ஒரு நாள் உறைஞ்சது, ஒரு நாள் வந்து பிகாஸ் இட் ரப்டு இன்டு ஈச் அதர், டசன்ட் ஹேப்பன். அது மாதிரி மில்லியன் இயர்ஸ் ரப்பல் அந்த இடத்துல தேஞ்சாகி அப்படியே அந்த அக்யூமுலேட் ஆகிருக்கும். அந்த 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 வந்து அந்த பின் விளைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எஃபெக்ட், அந்த சைடு எஃபெக்ட் அது வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு ஒரு நாள் வந்து வெடிச்சு தரும். நிறைய பேர் அப்படி தான் கோபமே பட மாட்டாங்க. சரி, எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படும், நல்லது மாதிரி தான், அதெல்லாம் வெட்டணும், அதெல்லாம் பேசக்கூடாது, வெட்டணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அடக்கி வச்சுட்டு தான் தும்முடைய வெளியே வந்து கொட்டிடும் கோவம் வந்து. Because people just don't see our value, they just talk nonsense. No, whatever they wanted, they think it is dangerous, it's too early, it is, you don't know, this is symptoms, because that's all they know, that's all they experience. So anything that they see something out of order, something out of the book, too good to be true, அப்போ வந்து they can't accept it because அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இதுதான் இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அப்படி இருந்தால் அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. கண்டிப்பாக இது கோல்டு டிக்கிங்காக தான் இருக்கும், வாய்ப்பே இல்லை. அப்படி தான் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பழகிறதுனால நல்லவங்களையும் அவங்க வந்து சந்தேக கண்ணுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியும் சஸ்பீசியஸ் ஐஸில் பார்க்கறதுனால தேர் ஐஸ் ஆர் பிளைண்டட், தே டோன்ட் கெட் அ குட் வேல்யூ. இப்போ இந்த டெக்டானிக் பிளேட்டோ சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு விஷயமும் நீங்கள் அது நெகட்டிவாக போனாலும் ஒரு % எவ்ரிடே வென் யூர் கோயிங் நெகட்டிவ் கூட 0க்கு கீழே போகும். அதே ஒரு % எவ்ரிடே கோயிங் பாசிட்டிவ் ஒரு வருஷம் கழிச்சு 37% வந்து அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போது ஒலிம்பிக் போகிறவங்க, இல்லை இந்த ஏசியன் கேம்ஸுக்கு போகிறவங்க, இல்லை இந்த செஸ்ஸுக்கு போகிறவங்க, எங்கே போகிறவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே வின் பண்ணணுங்கிறது தான் கோல் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி தான் வந்து நான் வின் பண்ண போகிறேன், லூஸ் பண்ணுறவனுக்கும் வின் பண்ணணுங்கிறது தான் கோல், வின் பண்ணுறவனுக்கும் வின் பண்ணணுங்கிறது தான் கோல். அவங்க ஒரே மாதிரி தான் வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனாலும் இந்த வின் பண்ணுறவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராசஸ், ஏதோ ஒரு டைனி ப்ராசஸ் எவ்ரிடே அவங்க பண்ணுறது தான் வந்து அவங்கள வின்னர் ஆக்குது. தோல்வி அடைகிறவங்கள விட கொஞ்சம் அதிகமாக அவங்க ஏதோ டெக்னிக் பண்ணியிருந்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ப்ராசஸ் தான், அந்த அக்யூமுலேஷன் ஆஃப் ப்ராசஸ் தான் வந்து நம்மளை டிஃப்ரெண்ட் பர்சனாக காட்டுது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் செய்கிற எந்த வேலையுமே இப்போ உங்களுக்கு வந்து பெருசாகவே தெரியாது. இந்த பாரிஸில் இதே மாதிரி சைக்கிள் லிஸ்ட் பண்ணி அவங்க ஜெயித்தவங்களே அங்கே ஒரு அவார்டு வாங்கினவங்களோ எதுவுமே கிடையாதாம்மா. அப்போ ஒலிம்பிக் போய் அவங்க அவார்டு இது வரைக்கும் வாங்கினது இல்லையா? அப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ வந்து அவங்க கோச் சொன்னாராம், பாறையை வந்து அப்படி ஸ்ப்ளிட் பண்ணதில்லை, ஹேமரிங், பாறையை உடச்சி 2 ஆக்குற இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். அங்கே போனால் பாறையை வந்து அவங்க உடச்சிட்டே இருக்காங்க, ஒரு 1000 தடவையாவது ஜூம் இப்படி வந்து உடச்சி 1001வது தடவை என்றைக்கு அவங்க ஒரு போடுறாங்களோ அன்றைக்கி தான் அந்த பாறை வந்து அந்த ஹேமரிங் வந்து 2ஆக போகுது.
இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், அந்த கடைசி பாறையில் வந்து அது உடையல. அந்த 999 தடவையும் அது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு உடையிறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக 1000வது தடவை அடிக்கிறப்ப உடையும். அதே மாதிரி ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸை விடாமல் அதில் நம்பிக்கை வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இங்கே சைக்கிள் வாங்க முடியும், சைக்கிளிஸ்ட்டு அவார்டு வாங்க முடியும்னு போட்டு சொன்னார். அது எல்லா விதத்துக்கும் போடணும். அது வாழ்க்கையில் காதலாக இருந்தாலும், கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாலும், படிப்பில் இருந்தாலும், ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும், நடிக்கிறக்கு வந்தாலும், எது வந்தாலும் பர்சிஸ்டன்ஸு விடாமல், டிட்டர்மினேஷன் விடாமல் எவ்ரிடே மேக் ஸ்மாலர் சேஞ்ச் நம்பிக்கை வச்சு. அப்போ தான் வந்து அது ஒரு நல்ல வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். கைஸ், அவ்வளோதான். ஸோ ஐ பி கோயிங் பேக் டு ஸ்டேட்ஸ் ஸோ வெரி சூன் வித்தின் வீக்கில். ஐ கேனாட் வெயிட். எப்போவுமே எனக்கு வந்துட்டு அது சந்தோஷமாக இருக்கும். இப்போ அடிக்கடி வந்துட்டு போகிறதால எப்படா ஊருக்கு போனால் போதும்னு இருக்குது. ஐ திங்க் ஐ கீப் போஸ்டிங் ஆல் தி குட் ஸ்டப். எனக்கு எப்பவும் பேச ஆரம்பிச்ச பாட்டுக்கள்லாம் வந்து எனக்கு மறந்துடுது. ஸோ கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சில் பொங்குதமா பரிசுவையும் கண்டுதமா. லவ் யூ ஆல். ஐ ஹோப் என்னோட கதையெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல் ஸோ மச். பி சேஃப்.